ஹலோ கைஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பைத்தன் டுட்டோரியல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாவா டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாவாவை உங்களோட பிசி ஆர் லேப்டாப்பில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவாவை எப்படி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் க்ரோம் போயிட்டு ஜேடிகே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு போடுங்க. ஸோ இது வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கிட் தான். சாரி, யூடியூப் போகுது, கேன்சல் பண்ணிக்கிறேன். ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் போயிட்டு ஜேடிகே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு கொடுங்க. ஸோ கொடுத்ததுமே ஜாவா டவுன்லோட்ஸ்னு இருக்கும். இப்போ இதில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது ஜேடிகே 23 தான் இருக்குது. ஸோ விண்டோஸ் போயிட்டு விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ், இல்லை மேக்ஓஎஸ்னால் மேக்ஓஎஸ், லினக்ஸ்னால் லினக்ஸ், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இந்த X64 இன்ஸ்டாலருங்கிறது கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு வந்து இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால்டுன்னு நான் ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் செட்டப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஜாவா கம்ப்ளீட்டாக உங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கோங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஜாவா இந்த மாதிரி $- போட்டுட்டு வெர்ஷன் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஜாவாவோட வெர்ஷன் எந்த வெர்ஷன் உங்களோட இதில் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா, ரன் டைம் என்விரான்மெண்ட் வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ அடுத்தது கம்பைலர் வந்து இருக்கா, ஜாவா கம்பைலரும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக ஜாவா சி அதே மாதிரி கோடு போட்டுட்டு வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா எந்த வெர்ஷன் இருக்குது, கம்பைலரும் இருக்குங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் இப்படி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறக்கு உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும் தெரியுமா? ஸோ அந்த ரன் பண்ணுறக்கு என்விரான்மெண்ட் வேணுங்கிறதுக்காக VS கோட் டவுன்லோடுங்கிறது கொடுக்குறீங்க. ஸோ VS கோடுங்கும்போது ஃபஸ்ட்டு வர இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இப்படிங்கிற விண்டோஸ்க்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் இந்த எடிட்டிங் அண்ட் ரிஃபைண்ட் இருக்குது தெரியுமா, இதில் போய்ட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து, இப்போ நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்தேன்னா எனக்கு இது டவுன்லோட் போகும். நான் ஆல்ரெடி இது விண்டோஸ் என்கிட்ட வந்து இதுவும் இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோவும் என்கிட்ட இருக்குது. அதனால் நான் இது வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா என்கிட்ட ஆல்ரெடி VS கோட் இருக்குது. ஸோ இப்போ இந்த VS கோடில் தான் நம்ம ஜாவா வந்து ரன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் போனதுக்கப்புறமா அந்த ஜாவா போட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் VS கோடு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் இதில் ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நியூ ஃபோல்டர் ஒன்று வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நியூ ஃபோல்டர் அதாவது வந்து நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது எல்லாமே நான் கேன்சல் பண்ணி விட்டுறேன். சரி, ஓகே. இப்போது நீங்கள் ஃபைல் இருக்கோ, இந்த ஃபைலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓப்பன் ஃபோல்டருங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ ஓப்பன் ஃபோல்டரில் உங்களோட பிசி இருக்கும் தெரியுமா, அதில் டாக்குமெண்ட்ஸ் போய்க்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் போயிட்டு இதில் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஜாவான்னு நிறையா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ டாக்குமெண்ட்ஸ் போய்க்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் போயிட்டு இப்போ இதில் வந்து நான் நியூ சரி, எனக்கு எல்லாமே கிளிக் ஆகிட்டுருக்கு. நியூ கொடுத்துட்டு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர் நேம் என்னன்னு வைக்கலாம்னா ஜாவா 1 அப்படின்னு நான் என்னோடய நியூ ஃபோல்டர் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஜாவா 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜாவா 1ங்கிறத கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணதுமே நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு புதுசாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடும். ஜாவா 1ன்னு எனக்கு புதுசாக இங்கே ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜாவா 1ல் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணும். கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா vaishu.javaன்னு வைக்கிறேன். .java எதுக்குன்னா எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கொடுக்கணும். என்ன ஃபைல் எதில் நீங்கள் கோட் பண்ண போகிறீங்களோ அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இருந்தால் டைம் ஆயிரும். ஸோ இப்போது நீங்கள் இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் இங்கே கிளாஸ். அதே அந்த லெட்டர்ஸ் ஒரு கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் கூட மாறாமல் எப்படி இருக்கோ அது அப்படியே இங்கே நீங்கள் கொடுக்கணும். இப்போ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைலில் போய் இதை சேவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ சேவ் பண்ணுறது நீங்கள் எப்படி கிளாஸ் நேம், உங்களோட கிளாஸ் நேம் என்ன, வைஷு தானே. ஸோ அந்த வைஷு அப்படிங்கிற நேம் தான் ஃபைல் நேமாக இருக்கணும். ஸோ சேவ் ஆஸ் டைப் வந்து இது ஜாவா ஃபைல் தானே, அதனால் எக்ஸ்டென்ஷன் வந்து ஜாவான்னு நீங்கள் கொடுத்து இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இருக்கனால எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கேயே ரன்னு இருக்கும். இதையே நீங்கள் கொடுத்து ரன் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அது ரன் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்டுங்கிறது நீங்கள் கொடுத்துருக்க டிஸ்பிளே ஆயிரும். அப்படி இல்லைன்னா டெர்மினலில் போயிட்டு நியூ டெர்மினல் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி வரும், உங்களோட பாத்து வந்து வரும், எந்த இடத்துல வந்து இந்த ஜாவா 1ங்கிற கிளாஸ் இந்த இது வந்து ஸ்டோர் ஆகிருக்குங்கிறது.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கம்பைல் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பைல் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். இப்போ நம்மளோட ஜாவா ஃபைல் ஜாவாலாம் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகி விஎஸ் கோடில் ஜாவாவில் நம்ம டைப் பண்ணுற கோட் வந்து கம்பைல் ஆகுதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஜாவா சி ஸ்பேஸ் உங்களோட கிளாஸ் நேம், ஐ மீன் உங்களோட ஃபைல் நேம் என்ன, வைஷு தானே. ஸோ வைஷு டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்து ரன் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு பண்ணதுமே கம்பைல் ஆயிடுச்சு. கம்பைல் ஆனதுனால தான் நமக்கு எரர் எதுவுமே வரல. இப்போ கம்பைல் ஆனதை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜாவா சீட் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒன்று போட்டு செக் பண்ணியிருப்போம் தெரியுமா, அது கம்பைலர் இருக்கான்னு செக் பண்ணியிருப்போம். ஸோ அது இருக்குன்னு வந்ததுனால தான் இப்போ இங்கே நமக்கு வந்து கம்பைல் ஆயிருக்கு. அடுத்தது வந்து ஜாவான்னு போட்டு செக் பண்ணியிருப்போம், அது ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ இப்போ ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணி அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஜாவா ஸ்பேஸ் அதுவே வைஷு டாட் ஜாவா. ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு சிங்கிறது போடுவோம், அடுத்தது சிங்கிறது போட மாட்டோம். இப்போ என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நம்மளோட ஜாவா வந்து இப்போ நம்மளோட பிசியில் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ மெயினாக பார்த்துக்கோங்க, இங்கே கிளாஸ் வந்தால் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வைஷு டாட் ஜாவான்னு ஜாவா ஃபைல் மட்டும்தான் சேவ் பண்ணியிருப்பீங்க. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகணும். இது சேவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரன் ஆகும், இல்லைன்னா கம்பைல் ஆகிட்டு அப்படி நின்றும். ஸோ மறக்காமல் கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ண மறந்துடாதீங்க ஃபைலை. ஸோ இப்போ வந்து ஜாவா வந்து நம்மளோட பிசியில் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம கண்டினியூவாக ஜாவாவில் ஒரு டாப்பிக்காக பார்த்து ஜாவா டியூட்டோரியல் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.